வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வீடியோ எடுக்கும்போது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன கேமரா ஆஃப் பண்ணு மயிரா ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு எடுப்பானுவோ. ஸோ அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் காசு இல்லை. ஸோ அதனால் அக்கௌண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் பைசா கையில் எடுத்து வச்சுக்கணும். இல்லாமல் காலையில் இருந்து நான் சாப்பிட வர இல்லை, டீ குடிச்சது தான். 5 ரூபா கட்டியிருக்கேன். இப்போ டாக்டர் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் ஃபார்மஸில் ஒர்க் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருமே தெரியும். நான் ஃபார்மஸில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஒரு நாள் தான் லீவு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த லீவு போட்டிருக்கேன். இந்த லீவுனால நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் எதுக்கு இந்த லீவ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன், கண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக இப்போ வரதுக்கு ஒரு டீயை போய் குடிச்சிட்டு வரலான்ட்டு வெளியே போய்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு போய் ஒரு டீயை குடிச்சிக்குவோம். ஃபர்ஸ்ட்டு டீயை குடிச்சிக்கிறேன். டீயை குடிச்சிட்டு அடுத்து ஆரம்பிப்போம். மாஷா அல்லாஹ், டீ குடிச்சே உங்களை வளர்த்தாங்க. ஓகே கைஸ், நல்லா ஒரு டீயை குடிச்சாச்சு. கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் என்ன அந்த சூரியன் தான் கொஞ்சம் ஓவராக அடிக்குது, கண்ணு மறைக்குது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். மணி இப்போ 8 ஆகுது. காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஒர்க் டைம்னா கொஞ்சம் 7 மணிக்கு நான் எழுந்திரிச்சிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திரிச்சிருக்கிறேன். சரி, ஃபஸ்ட் நம்ம பார்க்குக்கு போய்க்குவோம். சரி, எனக்கு ஓவர் அடிக்குதான். ஸோ நம்ம இப்போ பார்க் பக்கத்துலேயே வந்தாச்சு. எதுக்கு இப்போ வந்திருக்கேன் அப்படின்னா, அடிக்கிற வெயிலுக்கு வெளியே சுத்தம் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் மரத்தடியில் போய் உட்காந்துட்டு அப்புறம் அடுத்த வேலை என்னங்கிறத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ வந்தாச்சு பார்க்குக்குள்ளே. ஆனால் பார்க்கில் யாருமே இல்லை. அதான் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் நம்ம தனியாக என்னாலும் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் ஆள் யாருமே இல்லை இப்போதைக்கு. பார்த்தாலே தெரியும், பின்னாடி யாருமே இல்லை. ஸோ நேற்று வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் இருந்தது, இன்றைக்கி யாருமே இல்லை. அதான் நம்மளுக்கு வேணும். அதான் வீடியோ எடுக்கும்போது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா கேமரா ஆஃப் பண்ணு மயிரா ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு எடுப்பானுவோம். ஓ, அதனால தான் சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு உட்கார்றதுக்கு. இதில் போய் உட்காந்து வேண்டியதான். நல்லா நல்லா இருக்குது. இப்போ உட்காந்தாச்சு. ஸோ தண்ணி வாட்ரு சப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது எல்லா செடிகளுக்கும். எதுக்கு லீவுன்னு சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஆக்சுவலி என்னென்னா, உடம்பு எல்லாமே கொஞ்சம் அலர்ஜி வந்துருச்சு. வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் நிறைய இடங்கள்ல அலர்ஜி வந்துருச்சு. உடம்புல மட்டும் வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடங்கள்லையும் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறது தெரியல. அதனால் போய் டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நானும் கொஞ்சம் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், போகிற மாதிரி தெரியல. அதனால் இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் லீவை போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டல், எனக்கு ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்குங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் அதை க்ளைம் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் போனது கிடையாது ஹாஸ்பிட்டல். இங்கே வந்ததுலேருந்து இன்சூரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. நான் இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகலான் இருக்கேன். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, என்னோட இன்சூரன்ஸ் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்னன்ட்டு. ஓகே கைஸ், நல்லா உட்காந்தாச்சு. ஒரு மணி நேரம் நல்லா நல்லா உட்காந்துட்டேன். மணி இப்போ 9 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம ப்ரூஃபெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட வேண்டியதான். போயிட்டு இப்போவுமே போனால் தான் கொஞ்சம் ஆள் கூட்டம் இல்லாமல் இருக்கும். போயிட்டு உடனே முடிச்சுட்டு இன்னைக்கு கிடைக்கிற லீவில் எங்கேயாவது கொஞ்சம் நேரம் சுத்தாக போகலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஆரம்பிக்கலாம் வீடியோவை. நேரங்கள் கழித்து. ஓகே கைஸ், குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இந்த காற்று வேறு ஓவர் அடிக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் காசு இல்லை. ஸோ அதனால் அக்கௌண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் பைசா கையில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருந்தாலும் மினிமம் அமௌண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குங்களா, அதுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. இப்போ கையில் கூட காசு இல்லை. அதனால் அக்கௌண்ட்டில் போய் தான் பைசா எடுக்க போகிறேன். கேஷ் வித்ட்ராவல் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்னா தேவையில்லை. அதனால் ஆதார் அமௌண்ட் 50 ரியால், கன்ஃபார்ம் அண்ட் டிஸ்பிளே பேலன்ஸ். என்ன 50 ரியால் வரமாட்டேங்குது. ஓகே, 100 ரியால் எடுத்து போவோம். பணம் என்ற சத்தம் கேக்குதா? உள்ள ஆள் இருக்கோ? எடுத்தாச்சு. ஸோ 50 ரியால் தான் தேவைப்படுதுன்னு எடுக்கலாம் பார்த்தேன். ஆனால் அந்த ஏடிஎம்ல 50 ரியால் இல்லை போல இருக்குது. அதனால் 100 ரியால் தாங்க இருந்தது. அதனால் 100 ரியால் எடுத்து வச்சுக்கிட்டேன். சார், அது இல்லாமல் காலையிலேருந்து நான் சாப்பிட வர இல்லை, டீ குடிச்சது தான். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டல் இருந்து நம்ம அதை சாப்பிட்டுட்டு அடுத்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் நம்ம பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலு. ஸோ ரொம்ப தூரம்னா கிடையாது, பக்கம் தான், நடந்து போகிற தூரம் தான். ஸோ மொதல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது பக்கத்தில் ஹோட்டல் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காட்டணும் என்னன்ட்டு.
ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அலர்ஜி தானே, நீ ஃபார்மசியில் தானே ஒர்க் பண்ணுற, உனக்கு தான் அங்கே க்ரீம் இதுனா டேப்லெட்னா கிடைக்குமே வாங்கலாம்ல அப்படின்னு. ஆக்சுவலி ஃபார்மசியில் ஒரு சில டேப்லெட்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி அலர்ஜி இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட க்ரீம் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எங்களுக்கு கம்பெனியில் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அதுக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஹோட்டலில் வந்து உட்காந்தாச்சு, சாப்பாடு கேட்டு தோசை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தானே சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, என்னன்னு தெரியல. நேற்று நைட்டும் அப்படி தான் இருந்தது, இன்னைக்கு காலையில் அப்படி தான் சாப்பிட வந்தால் ரொம்ப நேரம் ஆகுறாங்க. ஆனால் எனக்கு அடுத்து வரவங்களுக்கு தான் கொடுத்துட்றாங்க, என்ன அளவுன்னு தெரியலை. வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்ட்டு. தோசை வந்து விட்டது. ஓகே சாப்பிட்டாச்சு, கடைசியாக ஒரு டீயை குடிச்சிட்டு ஐயோ மீண்டும் மீண்டுமா இப்போ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது, அதுக்கு நான் டீ குடிச்சு முடிச்சுப்போம். ஸோ இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் போகிறேன், என்ன பிரச்சனைங்கிறத கேட்கணும், அவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வேண்டியதான், ரொம்ப கூட்டமாக இருக்குது. இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்களாங்க. அதான் இன்னொரு மலையாளி சேட்டாக இருந்தாங்க, அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கோன்ட்டு மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ண வேண்டியதான் அது வரைக்கும். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக டோக்கனை வாங்கியாச்சு. இன்னொரு சேட்டாக இருந்ததுனால எடுத்து கொடுத்தாரு. ஸோ கன்சல்டேஷன் ஃபீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஃபீஸ் மட்டும் 5 ரூபா கட்டியிருக்கிறேன். இப்போ டாக்டர் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கிறேன். நம்மளோட டோக்கன் நம்பர் 23, ஸ்க்ரீனில் 20ஆம் நம்பர் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே காசு டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு, அவங்க ஃபார்மசிக்கு அனுப்பிட்டோம், நீங்கள் போய் மெடிசன் வாங்கிக்கோனாங்க. கீழே தான் ஃபார்மசி இருக்குது. ஸோ அவங்க இந்த பேப்பரை கொடுத்தோம்னா மெடிசன் கொடுத்துருவாங்க. ஸோ மெடிசன் வாங்கிட்டு போக வேண்டியதான், முடிஞ்சது. இப்போ மெடிசனுக்கு மட்டும் இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல, போய் பார்த்துருவோம். ஸோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுவோம். இப்போ வெளியே தான் ஃபார்மசி இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் இவ்வளோ மெடிசன் இருக்குது. ஸோ ஃபார்மசியில் போய் மெடிசன் வாங்கிக்க வேண்டியதான். மெடிசனுக்கான டோக்கன் எடுத்தாச்சு. மெடிசன் அங்கே டோக்கன் 186 போய்கிட்டு இருக்கு. நம்மளோட நம்பர் 194. ஸோ இது முடிஞ்சோன்னா தான் அங்கே போக முடியும். ஓகே கைஸ், மெடிசன் வாங்கியாச்சு. 2 க்ரீமும் ஒரு டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வீக்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கண்டினியூஸாக. எதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்கு ஒரு 6 ரியாலும் மெடிசனுக்கு ஒரு 10 ரியாலும் ஆக மொத்தம் 15 ரியால் கிட்ட தான் செலவாச்சு. எக்ஸ்ட்ரானா எதுவும் ஆகலை. இதை வாங்கிட்டு இப்போ ரூமுக்கு போக வேண்டியதான். இன்சூரன்ஸ்க்கிறதுனால கம்மியாக இருந்தது, இல்லைன்னா கொஞ்சம் கூட வந்திருக்கும். ஸோ முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி லீவ் போட்டது பிரோஜனமாக போயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்ப நேரம்னா ஆகலை, கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் ஹாலில் மட்டும் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. 10 மணிக்கு போனேன், 11 மணிக்கு முடிஞ்சது. ஸோ இப்போ ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் மேலே எங்கேயாவது சுற்ற போக வேண்டியதான். வரட்டா மாமே.